பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கணும். இனிமேல் யார் உங்ககிட்ட நல்லா இருக்கேன்னு கேட்டாலும் சூப்பராக இருக்கேன்னு சொல்லுங்கள். இந்த 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிங்க, மெசேஜ் பண்ணிங்க. இந்த நியூ இயர் என்னால் மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, யாருன்னே தெரியாத எனக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து கால் வந்துச்சு, ஹைதராபாத், பெங்களூரு, திருச்சி, அப்புறம் வந்து திருநெல்வேலி, கேரளா, இந்த மாதிரி சொல்லவே முடியாத அளவுக்கு மோர் தென் 200க்கு மேலே மெசேஜ் கால்ஸ்ன்னு எனக்கு கொடுத்து, நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது, உங்களை பார்த்தது கூட இல்லை, ஆனாலும் என்னை ஒரு சிஸ்டராக நினச்சி ஞாபகம் வச்சு நைட்டு 12 மணிலேருந்தே நிறைய பேர் விஷஸ் கால்ஸ் மெசேஜ்லாம் பண்ணிங்க. எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த வருஷத்தில் நிறைய ஏர்ன் பண்ணணும், சரிங்களா? தேவையில்லாத மணி வேஸ்ட் பண்ணாதீங்க, கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க, செலவு சுருக்குங்க, நிறைய ஜுவல்ஸ் எடுங்க, நிறைய வந்து ஏர்ன் பண்ணுங்கள், லேண்டு வாங்குங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. ஹாப்பியாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கே நல்ல ரெசல்யூஷன் எடுங்க. அதாவது உறுதிமொழின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் லைஃப்லையும் ஒரு கட்டத்துலேயும் நமக்கு சில விஷயங்கள் தேவை. ஸோ இன்றைக்கி நியூ இயர், இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத யோசிங்க. இந்த வருஷத்தில் எதெல்லாம் நம்ம பண்ணணும், பண்ணக்கூடாது, இந்த தப்பெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் என்னோடய நியூ இயர் சேவிங்ஸ் டீட்டெயிலை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் வந்து போட போகிறேன், என்னென்ன சீட்டு போட போகிறேன், நகை எவ்வளோ சேர்த்து வைக்க போகிறேங்கிறத இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த எல்லா விஷயத்தையுமே நான் இனிமேல் தான் பண்ண போகிறேன். இந்த நியூ இயர்க்காக புதுசாக பண்ண போகிறேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட இன்கமுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கே இந்த நைட்டு முடியறதுக்குள்ளவே ஒரு டைரி போட்டு நீட்டாக வந்து இவ்வளோ நான் வந்து மாதம் சேர்த்து வைக்கணும், அதில் என்ன நான் போட்டு வைக்கணுன்றத தயவு செஞ்சு பிளான் பண்ணுங்கள். இந்த நியூ இயர் உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம்மை கொடுக்கட்டும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் என்னென்னா, சீட்டு போடுறது. சரிங்களா? இது நான் என்னோட நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் 6 லட்சம் சீட்டு போட்டேன், 3 லட்சம் சீட்டு போட்டேன், அப்புறம் 50,000 சீட்டு வந்து 2-3 சீட்டு நான் போட்டிருக்கேன், தட்டு சீட்டு போட்டிருக்கேன், ஏழை சீட்டு போட்டிருக்கேன். இப்போது இந்த சீட்டு போடுறதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். புரியுதுங்களா? நம்மளுக்கு வேணும்னா அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நான் சீட்டு போடுறது பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காகவும், இன்னொன்று டக்குன்னு ஒரு 20 மந்த்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இது ஒரு எமர்ஜென்சி வேணும்னா கூட ஒரு 1,50,000 என்ன பண்ணலாம், வெளியே கடனுக்குன்னு போகாமல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆர்டி போடுறது நல்ல விஷயம்தான், இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரி சீட்டு போடுறது வந்து அட்லீஸ்ட் 1-2 தெரிஞ்சவங்க கிட்ட, ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா, நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு செலவு இருக்கும்போது அந்த மாதம் என்ன பண்ணலாம், நம்ம சீட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வருஷமும் நான் கண்டிப்பாக சீட்டு போட போகிறேன். ஸோ இந்த சீட்டு ஜனவரியிலேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2025 ஜனவரி மந்த்லேருந்து 25,000 ரூபாய் சீட்டு நான் 3 சீட்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து மாதம் 1,250 ரூபான்னு இன்ட்டு 3 போட்டுக்கோங்க. இந்த அமௌண்ட்டை நான் மந்த்லி சீட்டுக்காக ஒதுக்கி வைக்க போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட இன்கமில் மட்டும். ஏன்னா போன மாதம் நமக்கு அம்மு பாசிட்டிவிட்டியிலேருந்து இன்கம் வந்துச்சு. ஸோ அந்த இன்கம்மை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அம்மு பாசிட்டிவிட்டி சேனல்லேருந்து வரக்கூடிய இந்த இன்கம்மை சீட்டாக போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நான் 3 சீட்டு போட்டிருக்கேன். எப்பவுமே நமக்கு என்ன இன்கம் வந்தாலும் அது ஃபுல்லாகவே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நமக்கு இருக்கும். நம்ம பார்க்குற பிஸ்னஸ்லையும் ஃபுல் கமிட்மெண்ட் இழுத்து வைக்கக்கூடாது. அதனால் 3 சீட்டு மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டாவது நான் பண்ண போகிற சேவிங்ஸ் என்னன்னா, நகைச்சீட்டு போட போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஜிஆர்டியில் நகைச்சீட்டு போட்டிருக்கிறேன், அப்புறம் வந்து தங்கமயில், அந்த மாதிரி இடங்களெல்லாம் போட்டிருக்கேன். பட் இந்த டைம் நான் என்ன ஸ்கேலை நகைச்சீட்டு போடலான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிச்சிருக்கேன். லாஸ்ட் 2 வருஷமாகவே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சலுகைகள் இருக்குது இல்லையா? கோல்டு வந்து 916 கொடுக்குறாங்க அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சர்க்கிள்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறதுனால மாதம் 5,000 ரூபாய் எடுத்து நான் நகைச்சீட்டு போட போகிறேன். ஸோ அதை ஒரு சைடு இன்கமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட 2வது சேவிங்ஸ். ஸோ 3வது நான் ஸ்டார்ட் பண்ண போகிற சேவிங் என்னென்னா, இந்த 2025 6வது மாதம் வரைக்கும் ஏற்கனவே நான் போட்ட சீட்டுக்கு பெண்டிங் இருக்குது. 6 மந்த்ஸ் இன்னும் முடியணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பல்காக ஒரு சீட்டு போடலான்னு இருக்கேன். ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நான் வந்து வீடு கட்டுறதுக்காக ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதோட சேவிங்ஸை நான் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால தான் இந்த சீட்டெல்லாம் நான் பிரித்து போட்டது. ஸோ 1 lakh சீட்டு வந்து 3, ஸோ குறைஞ்சது 4 சீட்டாவது கன்ஃபார்மாக நான் போடுவேன். ஒரு சீட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 3,200 ஸ்டார்ட் ஆகும். 20வது சீட்டில் போய் முடியும் போது ஒரு சீட்டுக்கு 5,000 ரூபாய் கட்டணும். போக போக ரைஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதாவது
4 சீட்டு அப்படின்னா லாஸ்ட்டாக நான் கட்டுற 20வது மாதம் நான் கட்டுற சீட்டு 20,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஓகே, 20 மந்த்ஸ் நம்ம அதை பே பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 விஷயந்தான் இந்த நியூ இயரில் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்னென்ன சேவிங்ஸ் எல்லாம் பண்ண போகிறீங்கிறதையும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நான் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் என்னென்னன்றதை நான் ஒரு 5 பொருள் 4 பொருள் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம யூஸ் பண்ணுற விஷயத்த நம்ம வெளியே சொன்னால் நமக்கு நல்லது நடக்காமல் போயிடும்னு. அப்படி கிடையாது. நான் நல்லா இருக்கேன்னு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. என்கிட்ட பணம் இருக்குது, நான் நல்லா வசதியாக இருக்கேன்னு சொல்லுங்கள், அது நிச்சயமாக உங்களுக்கே நடக்கும். புரியுதுங்களா? ஏன்னா எல்லாமே இருந்துக்கிட்டு இல்லைன்னு ஏன் சொல்லணும்? அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம நல்லா இருக்கிறோம், அதே மாதிரி அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் பகிர்ற எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு வீணாகாது. அதனால் இப்போ நான் பண்ணுற விஷயம் வந்து என்ன ஆகாது, வேஸ்ட்டாகவும் போகாது. அதனால் அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஸோ நான் இன்றைக்கி டிசைட் பண்ணிட்டேன், நீங்களும் டிசைட் பண்ணுங்கள், நோட்டில் எழுதி வைங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்கணும்னா எழுதி வச்சா கண்டிப்பாக நடக்கும். நான் பிலீவ் பண்ணுறது அதுதான். ஏன்னா நான் இன்னும் சேவிங்ஸ் பண்ணவே இந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் நோட்டு போட்டு 2025 சேவிங்ஸ் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி நான் எழுதியே வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் கூட என்கிட்ட கேட்பாரு, ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாச்சும் எழுது, ஏன் கற்பனையிலே நீ வாழ்ந்துட்டுருக்கன்னா? கிடையாது, அந்த கற்பனை எல்லாமே என்னாகும், நிஜமாகணும் அப்படின்னா எழுதணும். அதை நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும் கூட. இது உண்மை. என்ன ஆகணுங்கிறத நம்ம எழுதணுன்னா ரொம்ப நல்லது. முக்கியமாக காலையில் நீங்கள் வந்து விளக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விளக்கு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்து சாமி பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதுங்க. எனக்கு கிடச்சிருச்சு அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைக்கும். எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். நம்ம வந்து பட்ஜெட் போடுறது நம்ம தனியாக போடுவோம், ஆனால் சாமிக்கு பக்கத்தில் ஒரு நோட் புக்கில் நமக்கு என்ன வேணும், இல்லைன்னா கிடச்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை எழுதி நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா, அதை நம்பினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? நான் ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, லைஃப்பில் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுவோம், ஆனால் நாளைக்கும் நம்ம அப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம். தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நமக்கு வந்து ஜஸ்ட் 48 நாளே போதும். பாசிட்டிவான மைண்டும் பாசிட்டிவான செயலும் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நெகட்டிவாக சொன்னாலும் டோன்ட் கேர், அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இன்றைக்கி வந்து உங்களை வேண்டான்னு சொல்கிற இந்த உலகம் நாளைக்கு உங்களை தலையில் கூட என்ன பண்ணும், தூக்கி வச்சு கொண்டாடும். என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்த நிறைய விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். என்னோடய ஏஜ் வந்து கம்மி தான், எனக்கு இருக்கிற அனுபவத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒருத்தவங்க நம்மளை வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறாங்க, இவங்க அவ்வளோதான், இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் நம்பாதீங்க. அடுத்தவங்க உங்களை ஒரு எடை போடுறாங்கன்னா அது நான் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நியூ இயரில் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, நல்லது சொல்லிக் கொடுங்க, நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க. ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் நம்ம அம்மு பாசிட்டிவிட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.